ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான தினை அரிசி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, நம்ம சாதத்துக்கு கூட இந்த சட்னியை பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தினை அரிசி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் தினை அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியை நம்ம ஒரு 2-3 டைம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் அந்த அரிசியை போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. பரப்பி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃபேன் கடியில் வச்சோம் அப்படின்னா நல்லா காஞ்சிருங்க. இப்போ நம்ம அதை நல்லா பரப்பி விட்டுட்டு ஃபேன் கடியில் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த அரிசியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தோம் அப்படின்னாலே நல்லா வறுபட்டுருங்க. இது கலர் நல்லா மாறும். அதே மாதிரி நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ நல்ல வாசனையும் வருது. இப்போ இந்த அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அரிசியை நம்ம இப்போ நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பவுடரை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இல்லை அப்படின்னா சட்னியில் ஒரு மாதிரி நரன்னு இருக்குங்க. இப்போ அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா வதக்கி விடலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தினை அரிசியோட மாவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் நரன்னு இருக்கும். இப்போ நம்ம இந்த சட்னியில் தாளித்து சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கரண்டியில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா சட்னியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான தினை அரிசி சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புதிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாரம்பரிய உணவிற்கு மாறுவோம், உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.